இன்றைய ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எம்டிவி சார்பாக உங்களுடைய எல்லோருடைய இல்லங்களிலேயும் சகல சௌபாகியங்களும் நிறைந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதாவது ஒரு சிலருக்கு சமஸ்கிருத மந்திரம் வராது, நாக்கில் நுழையாது. அவங்களெலாம் என்ன பண்ணலாம்? சமஸ்கிருதமும் தமிழும் சிவனுக்கு இரண்டு கண்கள், இரண்டுமே தேவ பாஷை. சமஸ்கிருதமும் தேவ பாஷை, நம்முடைய செந்தமிழ் அதுவும் தேவ பாஷை. சிவன் மாணிக்க வாசக பெருமானுடைய அந்த திருவாசகத்தை படித்துவிட்டு மாணிக்க வாசகர் என்று சிவன் தான் பெயர் கொடுக்கிறார் மணிவாசகருக்கு. ஆக தமிழ் என்பது அற்புதமான மொழி. ஆகவே சமஸ்கிருதம் தெரியவில்லையே என்று யாரும் வருந்த வேண்டாம். சமஸ்கிருதம் கற்றுன்னா ரொம்ப உயர்வு தான். ஆனால் சமஸ்கிருதம் தெரியவில்லையே, ஸ்லோகங்களை சொல்ல முடியவில்லையே என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். அதுக்கு தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்ல தெரியவில்லை என்றால் தமிழிலே அபிராமி அந்தாதி பாராயணம் இருக்கின்றது. நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நம்முடைய வேண்டுதலை உடனடியாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இந்த அபிராமி அந்தாதி. 100 பாடல்கள். இந்த 100 பாடல்களை நாம் அனுதினமும் பாராயணம் செய்தால் நாம் நினைத்தது அனைத்தும் நடக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நமக்கு. ஆகவே சமஸ்கிருதம் தெரியவில்லை என்று வருத்தம் கொள்ளாமல் இந்த அபிராமி அந்தாதி பாராயணம், உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம், இந்த 100 பாடல்கள், இந்த உதிக்கின்ற செங்கதிரிலிருந்து தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாற்றும் இதில் ஆரம்பித்து அப்படியே இந்த 100 பாடல்களையும் நாம் பாடினால், இந்த 100 பாடல்களையும் பாடுவதற்கு 40 நிமிடங்கள் பிடிக்கும். மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அரை மணி நேரத்தில் முடிக்கலாம். இதை வீட்டிலே அனுதினமும் நெய்விளக்கு ஏற்றி வைத்து, நெய்விளக்கு ஏற்றுங்கள். நல்ல எண்ணெய் கிடைச்சா ஏற்றுங்க, இல்லைன்னா நெய்விளக்கு ஏற்றுங்க. ஒரு சின்ன அகல்ல நெய்விளக்கு ஏற்றி வச்சு அம்பாள் முன்னாடி உட்கார்ந்து இந்த அபிராமி அந்தாதி பாராயணத்தை செய்பவர்களுக்கு எல்லா விதமான நலங்களும் கிடைக்கும். குழந்தை பேர் இல்லையா, கடன் தொல்லையா, இப்படி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அவை அனைத்தையும் தருவது இந்த அபிராமி அந்தாதி பாராயணம். ஆகவே இந்த அபிராமி அந்தாதி பாராயணத்தை செய்து சமஸ்கிருத மந்திரம் தெரியவில்லையே என்று வெட்கம் கொள்ளாமல் இந்த அபிராமி அந்தாதி பாராயணத்தை செய்யுங்கள். தேவாரம் படியுங்கள், கந்தசஷ்டி கவசம் படியுங்கள். இவையெல்லாம் படித்தால் அந்த தெய்வம் அப்படியே உருகி நமக்குள்ளே நாம் கேட்டதை அனைத்தையும் அள்ளித்தரும். மனம் ஒன்றி சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். மந்திரங்களை ஜபிக்கும் போது மனம் ஒன்றி சொல்ல வேண்டும். அப்படி மனம் ஒன்றி நாம் இந்த மந்திரங்களை பாராயணம் செய்யும் போது தெய்வ அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே இந்த அபிராமி அந்தாதி, சஷ்டி கவசம் போன்றவற்றையெல்லாம் பாராயணம் செய்து வாழ்விலே உயர்வோம். அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம். குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கும் தமிழ் நல்லா வரும். அபிராமி அந்தாதி, கந்தசஷ்டி கவசம்லாம் படித்தா தமிழ் உச்சரிப்பு ழ ல ந இதெல்லாம் சரியாக வரும். ஆகவே தமிழையும் நன்கு கற்பதற்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்யும். ஆகவே இப்படிப்பட்ட ஸ்லோகங்களை சொல்லி வாழ்க்கையிலே உயர்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.